வணக்கம். அவங்க அடைக்கின்றது நான் என்ன இருக்குன்னா எதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா கோர்ட்டு நாடக கம்பெனியை மாற்றிட்டாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதிக்கு எழுதுகிற கம்ப்ளைண்ட்டு ப்ளஸ்ஸு இந்த ஜட்ஜு மெட்ராஸ் ஹைகோர்ட் கீழே இயங்கிறதுனால மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி அவங்கள்ட்ட நீதிபதினால தெரிவிக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அது தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காப்பி போடுறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கு அனுப்புகிறேன். இன்னொன்னா நம்ம சத்யராஜும் பொண்ணும் விஜய்க்கு ஆப்போசிட்டாக இறங்கியிருக்காங்க. ஆனால் சிபிராஜ் நியாயமாக 5 பேரில் ஒரே மாதிரி இருக்காதனால விஜய்க்கு சப்போர்ட் இல்லை, நியாயத்துக்கு சப்போர்ட்டாக நியாயப்படுத்துகிற விதத்தில் என்னை மட்டும் இல்லை என்னோட இமேஜை கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி விஜய் பேசுகிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. வரவேற்கத்தக்கதுங்க. எல்லாரும் பல பேர் போயிட்டாங்க காசுக்கா மெட்டலுக்கான்னு தெரியல. என்ன அதனால் இப்போ அவங்க விஜய் பேசின ஒரு டைலாகை ஆக்சுவலி என் இமேஜை கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சிபிராஜ் போடுறது வரவேற்கத்தக்கது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் என்றாலும் ஏடிஎம்கே கட்சியை பிடிக்க முடியாது, ஆட்சியை பிடிக்க முடியாது. நீ யாருன்னா டிடி தினகரன் காசு கொடுத்து இவங்க வந்தாங்களா, ஒரு சீட்டே இவங்களை ஜெயிக்க முடியல. இவங்களாம் என்னங்க ஆக்சுவலி கூட்டணி கூடுகொண்டு போட்டு ஆக்சுவலி அப்ப பேசின ஒரு சீமானும் டிடி தினகரனும் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னாரு. இப்போ கட்சியில சேர்த்துக்க மாட்டேன், அவனுக்கு பங்கு இல்லைன்னு சொன்னோடனே டிவிக்கு உடனே விஜய் மேல மாறிட்டாங்க. நான் விஜய்க்கு மட்டும் சாப்பாட பேசுவாங்க, தப்புனா தப்பு. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், விஜய் தப்பா செஞ்சிருக்காருன்னு அதை திருத்திக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தப்புனா தப்புங்க. என்னைக்கு ஒரு கோட்டையே நாடக கம்பெனியா மாத்தினாங்க, இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டாங்களோ எக்காந்து கொண்டு விட மாட்டேன், சரிங்களா? அதே மாதிரி இப்போ என்ன எதுக்கான ஒரிஞ்சுங்க, நம்ம விவசாயத்தை பாதுகாக்க தெரியாத அரசாங்கம் தெரியாது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஆக்சுவலி கேவலமான அரசியலுங்க. நெல்லுக்கு வைக்கிறதுக்கு கிடங்கோ இல்லை ஷெட்டோ கூட போடலாங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான அரசியல். கேட்ட 100 வாக்குறுதிகள் 90 நிறைவேற்றோம் அப்படின்னா 1 கூட நிறைவேற்றலங்க. வெறும் நாடக கம்பெனிங்க, பக்கா நாடக கம்பெனி. ஒன்று வீடியோ எடுக்கிறது நாடக கம்பெனி, சித்தரிக்கப்பட்ட வீடியோ நடத்திடுன்னு சொல்றது இல்ல. அவங்க யார் நடத்திட்டோம், அவங்க நடத்திட்டோம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க.